Hi students, now see example 1.34. Now see example 1.34. Investigate for what value of lambda and mu. The system of linear equation x plus 2y plus z equal to 7, x plus y plus lambda z equal to mu, x plus 3y minus 5z equal to 5. The three equation lambda mu என்ன வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா no solution கிடைக்கும், unique solution கிடைக்கும், third one and infinitely many solution கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம் investigate பண்ணோம். சரிங்களா? Solution here there are three unknowns x y z, there are three unknowns. Okay, the matrix form of the system of equation has ax equal to b, ax equal to b, where a means coefficient of matrix 1 2 1 1 1 lambda, and the next 1 3 minus 5 1 3 minus 5. Okay, and the unknown matrix x y z, b matrix 7 mu 5, 7 mu 5. The symbol is what? Mu. Okay la? Sir, next argument matrix write பண்றோம். Argument matrix is what? A by b combine பண்ணி write பண்றோம். So argument matrix a slash b equal to 1 2 1 1 1 lambda 1 3 minus 5 slash to b matrix 7 mu 5. சரிங்களா? இப்போ இந்த ஆர்குமென்ட் மேட்ரிக்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா எலிமெண்டரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரோ எக்கலான் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணனும். சரிங்களா? ரோ எக்கலான் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணனும். சோ இதுல இந்த பாராமீட்டர்ஸ் லாம்டா மியூ இருக்குதுங்களா, அந்த பாராமீட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணனும்னா கடைசி ரோக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசி ரோ சேஞ்ச் பண்ணாத நம்ம வந்து பார்த்தா அந்த கன்வீனியன்ட்டா இருக்கும். சரிங்களா? அதனால R2 இன்டர்சேஞ்ச் டு R3. So அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 1 2 1 7 R1 as R2 R3 சாட்சி 1 3 minus 5 5 1 3 minus 5 5 1 1 lambda mu சேஞ்ச் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோவுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் ஜீரோ என்ட்ரியா இருக்கு, அதுக்கு கீழ இருக்கிற என்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணனும்? 0 க்கு மாத்தணும். இப்போ ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணாலே 0 ஆயிடும். எல்லாமே சேம் குவாண்டிட்டி இருக்குது, அதனால சப்ட்ராக்ட் பண்ணாலே 0 ஆயிடும். இப்போ R2 goes to R2 minus R1, R3 goes to R3 minus R1. Just subtract R2 minus 1 minus 1. R1 as just 1 2 1 7. So R2 write பண்றோம் 1 minus 1 0, 3 minus 2 1, minus 5 minus 1 minus 6, 5 minus 7 minus 2. So same manner R3 minus R1 1 minus 1 0, 1 minus 2 minus 1, lambda minus 1, again mu minus 7. Okay, சரி. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணனும்னா செகண்ட் ரோவுடைய ஃபர்ஸ்ட் நான்கு என்ட்ரி இருக்கு, இந்த என்ட்ரி கீழ இந்த இடத்துக்கு கீழ என்ன பண்ணனும்? இந்த -1 என்ற இடத்துல 0 ஆ மாத்தணும். அப்போ ரெண்டு ஆப்போசிட் சைடுல இருக்கு, சேம் குவாண்டிட்டியா இருக்கு. சோ அதனால என்ன பண்ணிக்கலாம்? சப்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். R3 goes to R3 plus R2. இப்போ R1 R2 as it is 1 2 1 7 0 1 minus 6 minus 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். R1 plus R2 செய்றோம். அப்போ 1 minus 1 0 ஆயிடும். அடுத்து -6 lambda minus 1, that means -6 வந்து 7 6 ஓட 1 ஓட கம்பைன் ஆயிடும். அப்ப lambda minus 7. Here -2 plus mu minus 7, that means mu minus 9. Okay, mu minus 9. So it is a row echelon form. இப்போ நம்ம கேसेस அனலைஸ் பண்ணோம். இப்போ lambda minus 7 அப்போ equal to 0 அப்படினா lambda is equal to 7 அப்படினு சொல்லலாம். அப்போ lambda 7 ஆ இருக்கலாம் அல்லது lambda is not equal to 7 ஆ இருக்கலாம். அதே மாதிரி mu minus 9 equal to 0, mu is equal to 9 ஆ இருக்கலாம் அல்லது mu is not equal to 9 ஆ இருக்கலாம். சோ இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணனும்? 3 கேसेस ஃப்ரேம் பண்ணனும். அந்த 3 கேसेस என்னன்னா if lambda minus 7 equal to 0 and mu minus 9 not equal to 0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணுவோம்னா நோ சொல்யூஷன் எப்ப எந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கறத முடிவு பண்ண போறோம். சோ அதுக்காக என்ன செய்றோம்? lambda minus 7 equal to 0 and mu minus 9 not equal to 0 எடுக்கிறோம். அப்ப lambda is equal to 7, mu is not equal to 9. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா lambda ல ஏதாவது ஒரு பிளஸ்ல ஒரு வேல்யூ கொடுக்கிறோம், mu வந்து not equal to 9 எடுத்துக்கிறோம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா அந்த a slash b இருக்குங்களா, அதோட ஆர்குமென்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்க. R1 R2 as it is 1 2 1 1 2 1 slash 7. அடுத்து 0 1 minus 6 minus 2. இப்போ நான் லாம்டாவுக்கு என்ன பண்றேன்னா 7 கொடுக்கிறேன், 0 0 0 ன்னு வந்துரும், 0 0 0 ன்னு கிடைச்சிரும். mu நான் 10 கொடுக்கிறேன், ஏன்னா not equal to 9 இல்லாம ரிமைனிங் என்ன வேல்யூ கொடுத்துக்கலாம். அப்ப
10 கொடுத்தா என்ன வரும் 10 minus 9 1 அப்படி அப்போ how many non-zero rows இருக்கு இதுல a slash b அப்படி பாத்தீங்கன்னா 3 non-zero rows இருக்கு அப்போ அதோட ரேங்க் என்னவா இருக்கும் a slash b ஓட ரேங்க் 3 ஆ இருக்கும் சோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது a மேட்ரிக்ஸ் அப்போ இதுல எத்தனை non-zero rows இருக்கு a அப்படினா 2 non-zero rows அப்போ அதோட ரேங்க் 2 row of a equal to 2 இப்போ ரெண்டுமே not equal to இருக்கிறதுனால row of a is not equal to row of a slash b அப்போ therefore the system is inconsistent it has no solution hence the system of equation is inconsistent and it has no solution for lambda is equal to 7 and mu is not equal to 9 okay so that is the first one okay next case 2 if lambda minus 7 is not equal to 0 and mu can take any values in real number நீங்க என்ன வேல்யூ வேணாலும் mu என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க செலக்ட் பண்ணும்போது இப்போ lambda minus 7 வந்து போனா lambda is not equal to 7 சரி இப்போ இந்த கேसेस பாருங்க a slash b is equivalent to அதோட ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம இதுக்குரிய வேல்யூஸ் செலக்ட் பண்றோம் சோ என்ன வரும் 1 2 1 slash 7 ஓகேங்களா 1 2 1 slash 7 0 1 minus 6 0 1 minus 6 minus 2 இப்போ நம்ம mu க்கு என்ன ரியல் வேல்யூ எடுத்துக்கலாம் பட் lambda is not equal to இந்த பிளேஸ் என்ன கூடாது 0 ஆக கூடாது அப்போ 0 0 சப்போஸ் 7 விட ரிமைனிங் ஏதாவது ஒரு வேல்யூஸ் நான் 8 கொடுக்கிறேன் 8 கொடுக்கும்போது என்ன ஆகுங்க 8 minus 7 1 ன்னு கிடைக்கும் சோ mu க்கு நீங்க என்ன வேல்யூ கொடுக்கலாம் mu க்கு நான் அதே 10 கொடுக்கிறேன் 10 கொடுத்தா என்ன ஆகும் 10 minus 9 1 கிடைக்கும் அல்லது 7 கொடுக்கிறேன் 7 minus 9 minus 2 கிடைக்கும் அல்லது 11 கொடுக்கிறேன் 11 கொடுக்கும்போது என்ன ஆகும் 11 minus 9 2 அப்படி கிடைக்கும் அப்ப என்ன வேல்யூனால எடுத்து வந்துட்டே இருக்கலாம் ரிமைனிங் நான் mu க்கு என்ன வேல்யூ கொடுத்தேன் 11 அப்படி கொடுத்தேன் சரிங்களா ஓகே இப்போ என்ன கிடைச்சிச்சு நான் லாம்டாவை என்ன பண்ணேன் 8 ன்னு கொடுத்தேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கிடைச்சது இப்போ நான் என்ன பண்றேன் a slash b ஓட ஆர்குமென்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து பார்த்தா 3 அப்ப 3 அப்படிங்கும்போது அதோட ரேங்க் 3 a slash b ஓட ரேங்க் 3 அடுத்து a க்கு மட்டும் எடுக்கிறேன் a க்கு மட்டும் எடுக்கும்போது அதுலயே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3 இருக்கு அப்ப row of a is also 3 அப்ப row of a is equal to row of a slash b equal to 3 is equal to number of unknowns 3 number of unknowns equal ஆ இருக்குது அப்ப hence ஓகேங்களா hence the system of equation is consistent and it has unique solution for lambda is not equal to 7 and mu is any real number mu is any real number that is the case 2 students next case 3 if lambda minus 7 is equal to 0 lambda minus 7 equal to 0 and mu minus 9 equal to 0 அப்ப that is lambda is equal to 7 மற்றும் mu is equal to 9 அப்படி கிடைச்சிரும் இப்போ அதுக்குரிய ஆர்குமென்ட் மேட்ரிக்ஸ் நான் ரைட் பண்றேன் எப்படின்னு பாருங்க that implies first row second row as it is first row is 1 2 1 7 second row is 0 minus 1 minus 6 sorry 0 1 minus 6 minus 2 okay இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா lambda க்கு 7 னு mu க்கு 9 னு கொடுக்கிறேன் ஓகே அப்ப இங்க 7 கொடுத்தா என்ன ஆயிடும் 0 ஆயிடும் இங்க 9 கொடுத்தா இது 0 ஆயிடும் அப்போ லாஸ்ட் ரோ ஃபுல்லா 0 ஆயிடும் 0 0 0 0 அப்போ ஆர்குமென்ட் மேட்ரிக்ஸ் ஓட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2 அப்போ ஆர்குமென்ட் மேட்ரிக்ஸ் இஸ் row of a slash b is equal to 2 ஓகேங்களா அடுத்து ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் மட்டும் எடுக்கிறேன் a மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்தா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அதுலயும் 2 கிடைக்கும் அப்போ row of a is equal to 2 அப்போ row of a equal to row of a slash b is equal to 2 but less than number of unknowns that means 3 means number of unknowns okay hence the system of equation is consistent and it has infinitely many solutions for lambda is equal to 7 and mu is equal to 9 that is the cases students it is very important problem